வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். நடிகை சரண்யா பொன்வண்ணன் வீட்டில் நேர்ந்த மரணம். பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்த 2020ஆம் ஆண்டு அனைவருக்குமே ஒரு சோகமான ஆண்டு என்றே சொல்லலாம். கடந்த 2020ஆம் ஆண்டு நிறைய பிரபலங்களை இழந்துகிட்டே வராங்க. அதிலும் சினிமா துறை இந்த ஆண்டு மிகவும் சோதித்து விட்டது. கொரோனா பிரச்சனையால் சினிமா படப்பிடிப்புகள் ஒரு பக்கம் முடங்கினாலும் இந்த ஆண்டு சினிமா துறையை சேர்ந்த பலருமே உயிரிழந்தும் உள்ளாங்க. பிரபல இயக்குனர் விஷு, நடிகர் மருத்துவருமான செய்துராமன், பறவை முனியம்மா என்று இப்படி பல இழப்புகளை இந்த கடந்த 4 வருடங்களாக கண்டுகிட்டே வருது. சமீபத்தில் கூட தயாரிப்பாளரும் நடிகருமான சுவாமிநாதன் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்து போனாரு. இப்படி ஒரு நிலையில பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் வீட்டில் ஏற்பட்ட இழப்பு சினிமா பிரபலங்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையான சரண்யா பொன்வண்ணன் 90 காலகட்டத்தில் கதாநாயகியாக நடித்திருக்காங்க. ஆனால் சரண்யா பொன்வண்ணன் என்று சொன்னதுமே நம் நினைவுக்கு வருவது இவங்க சினிமாவில் நடித்த அம்மா கதாபாத்திரம் தான். சினிமாவில் இவர் நடிப்பை பார்த்து சரண்யா பொன்வண்ணன் போன்ற நமக்கு ஒரு அம்மா இல்லை என்று ஏங்கியவர்கள் பலருமே உண்டு. இந்த நிலையில நடிகை சரண்யா பொன்வண்ணன் தந்தை ஏபி ராஜ் காலமாகியிருக்கிறாரு. ஏபி ராஜ் மலையாளத்தில் பிரபல இயக்குனரும் 1950ஆம் ஆண்டு 80 காலகட்டத்தில் இவர் மலையாளத்தில் 65 படங்களை இயக்கியிருக்கிறாரு. அதிலும் பல படங்கள்ல பிளாக் பஸ்டர் ஹிட் தான். மேலும் தமிழ்ல துள்ளி ஓடும் புள்ளிமான், கை நிறைய காசு ஆகிய படங்களை இயக்கியுள்ளார். கடந்த சில நாட்களாகவே வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் இருந்து இவர் சென்னையில் நேற்று காலமாகியிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு ஒட்டுமொத்த திரையுலகையும் சேர்ந்தவங்க நிறைய பேர் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இது மாதிரி மரணங்கள் அதிகரிச்சுட்டே வருது. நிறைய பேர் என்ன பயந்து போறாங்க. அதிகமா மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போறாங்க. சரண்யா பொன்வண்ணன் சமீபத்துல நிறைய திரைப்படங்கள்ல அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க. இவங்க உதயநிதி ஸ்டாலின் திரைப்படத்துல ஓகே ஓகே திரைப்படத்துல நடிச்சது அம்மா கேரக்டர்ல பண்ணிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. அது மட்டும் இல்லாமல் சரண்யா பொன்வண்ணன் நல்ல ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய ஹீரோக்களுக்கு அம்மா கதாபாத்திரத்திலே தேர்வு செய்து நடித்து வரார். கடைசியாக விஐபி திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் மக்கள் மத்தியில் நீங்காத ஒரு இடம் பிடித்தாங்க. தனுஷுக்காக அம்மாவாக நடித்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போது வரை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்பவே அழுத்தமாக இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.